शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திபிகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவ மகிமை அனுபவத்தில் எஸ்எம் கணபதி ஸ்தபதி தொடர்பான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். ஹைதராபாத்தில் நடக்கிற ஒரு சதஸ் மகாபரிவ கலந்துக்கிறார். அந்த சதஸ் நடக்கிற இடத்த டெக்கரேட் பண்ணுறார். அங்கே என்னென்ன பண்ண போகிறோங்கிறத மகாபரிவர்கிட்ட சொல்கிறார். ஒவ்வொரு ஆலயத்தில், ஆந்திராவில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான ஆலயத்தோட ஒரு ரிப்ளிகா மாதிரி மோல்டில் ஒரு விக்கிரகம் தயார் பண்ணி வைக்கிறார். ஒரே இடத்துல எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணின பலன் கிடைக்குங்கிறதுக்காக அதை தயார் பண்ணுறார். பெரியவா எல்லாத்தையும் பார்த்துட்டு காளகஸ்தி இல்லையேங்கிற பெரியவா நான் தயார் பண்ணிடுறேன் அப்படிங்கிறார். சொல்லி முடிச்சோன்னே மகாபரிவா சொல்கிறார், அந்த இடத்துல ஒரு கதை சொல்கிறேன். திருஞானபுரத்தில் அங்கே இருக்கிற ஒரு பட்டாமணியம் கணக்கேட்டில் நான் சொல்கிற இந்த விவரம் அப்படியே இருக்குது. திருஞானபுரம் பட்டாமணியம் கணக்கேட்டில் நான் சொல்கிற விவரங்கள்லாம் அதில் இருக்குது. இப்போ சொல்ல போகிற விவரங்கள் உங்கள் ஊரில் கர்ணம்னு சொல்லுவாள். கர்ணம். இதே தஞ்சாவூர் பக்கம் போனால் பட்டாமணியம்னு சொல்லுவாள். மகாபரிவா சொல்கிறார், தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நான் கும்பகோணத்தில் இருந்தேன். எங்கத்துக்கு ஒரு 2-3 நாள் தள்ளி ஒரு பட்டாமணியார் இருந்தார். ஒரு பட்டாமணியாராம்னே சொல்லுவோம். இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பு, இந்த கிராமத்தினுடைய நிர்வாகங்களில் ஒரு பொறுப்பு பட்டாமணியம் அப்படிங்கிறது. கர்ணம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த திருஞானபுரத்தில் கணக்கேட்டில் இருக்குன்னு பெரியவா சொல்லிட்டு, அந்த காலத்தில் ஒரு பக்தன் இருந்தான். பெரியவா சொல்கிற கதை இது என்ன கேளுங்க. இந்த கோவிலில் இந்த இடம் தயார் பண்ணுறாரு இல்லையா, அதில் ஒவ்வொரு கோவிலுடைய ரெப்ளிகா வைக்கிறார். மோல்டில் அந்த தெய்வத்தை கொண்டு வர. அதை பார்த்தோன்னே அதை தொடர்பு படுத்தி மகாபரிவா சொல்கிற கதை தான் இந்த கதை. என்ன தொடர்புன்னு தெரியும் உங்களுக்கு, போக தெரியும். ஒரு பக்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், ஈஸ்வரனை ஒவ்வொரு கோவிலாக போய் சுற்றி தரிசனம் பண்ணினான். ஈஸ்வர பக்தன் அவன். ராமேஸ்வரம் போவான், மதுரைக்கு வருவான், திருச்சிக்கு போவான், தஞ்சாவூர் போவான், கும்பகோணம் போவான். அவனுக்கு ஆசை, ஈஸ்வரனை எல்லா இடத்துக்கும் போய் தரிசனம் பண்ணணும்னு ஆசை. அவன் எல்லா இடத்துக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு திருஞானபுரத்துக்கு வந்தான். இந்த திருஞானபுரம் வந்த உடனே, இந்த ஊருக்கு வந்த உடனே இந்த ஈஸ்வரனை தரிசனம் பண்ணுறான். இங்கே தரிசனம் பண்ணும்போது அந்த ஈஸ்வரனுடைய அழகு, இந்த ஈஸ்வரனுடைய ரூப லாவண்யம் இருக்கு இல்லையா, அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த பகவான்கிட்ட, அந்த ஊரில் இருக்கிற பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை, ஒரு கோரிக்கையை வைக்கிறான். என்ன கோரிக்கை வைக்கிறான் தெரியுமா? பகவானே, நான் உன்னை பல ஊர்களில் தரிசனம் பண்ணினேன், எங்கெங்கேயோ போனேன். ஆனால் இந்த ஊரில் உன்னோட அழகை பார்த்த உடனே எனக்கு மற்ற ஊர் தரிசனம்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல. உன்னோட தரிசனம் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் காலம் முழுக்க உன்னையே பார்த்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னையே தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் நான் இனிமேல் இதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. என்னோட 2 காலையும் எடுத்துரு.
அப்படிங்கிற ஈஸ்வரன் கிட்ட. கால் இருந்தால் தானே நடக்க முடியும், இன்னொரு இடத்துக்கு போக முடியும். காலே இல்லைன்னா நான் உன் காலடி கீழே கிடப்பேனே, உடனே தரிசனம் பண்ணிட்டு இருப்பேனே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். ஈஸ்வரன் என்ன பண்ணிட்டார், பகவான் எடுத்துட்டு அவனுடைய கால் எடுத்துட்டார். அவன் அங்கேயே இருக்கான். அதே கோவிலை தரிசனம் பண்ணுறான். அங்கேயே சுற்றி 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 வரான். திருஞானபுரத்திலே சுற்றி வரான். நாள் ஓடுறது, வருஷம் ஓடுறது. மனுஷனுடைய மனசு அப்பப்போ மாறிட்டே இருக்கு. மாறாத மனசு கிடையாது. அப்பப்போ மாறும். இன்னைக்கு ஒன்று பார்த்தா அது மேலே விருப்பம், நாளைக்கு இன்னொன்று பார்த்தா அது மேலே விருப்பம். இவன் இதே தலத்தில் இருந்து பல காலம் தரிசனம் பண்ணினாலுமே திடீர்னு இவனோட மனசில் என்ன தோன்றது, இப்போ மற்ற ஊர்களுக்கும் போய் தரிசனம் பண்ணலாமே அப்படின்னு ஆசை அவனுக்கு வந்துடுத்து. எல்லா ஊருக்கும் போகலாமேன்னு தனக்கு கால் மீண்டும் வரணும்னு ஆசை வந்துடுத்து. அவன் பகவான் கிட்ட கேட்குறான், பகவானே அப்படிங்கிற. பகவான் வந்துட்டார். என்னடா வேணுங்கிறார், எனக்கு திரும்ப கால்கள் வேணும், நான் திரும்ப எல்லா கஷேத்திரங்களும் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எல்லா புண்ணியமான தீர்த்தங்களையும் ஸ்நானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு திரும்ப காலை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். இப்போ பகவான் கேட்குறார், ஏண்டா உனக்கு காலை கொடுத்துடட்டுமா, இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீ எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன தரிசனம் முடியும் எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்து உனக்கு தரிசனத்தை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். பகவான் பாருங்க, எதுக்கிட்ட அவன் கால் எடுக்கணும், நீ காலை வச்சு நின்று போவ, எல்லா கோவிலுக்கும் போவ, தரிசனம் பண்ணுவேன், அதானே உனக்கு ஆசை. நான் எல்லா சுவாமியும் இங்கே கொடுத்துட்றேனே, நீ இங்கேயே தரிசனம் பண்ணலாமே, உனக்கு எது வேணும், உன் காலை கொடுத்துட்டுமா, இல்லை இதே ஸ்டேஜில் நீ இருந்து உனக்கு இதே இடத்துல எல்லா கோவில் தரிசனத்தையும் கொண்டு வரட்டுமான்னு கேட்குறேன். அவனுக்கு சந்தோஷம், அவனுக்கு எல்லாத்தையும் தரிசனம் பண்ணுங்கிறத ஆசை. பகவானே நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு கால் வேண்டாம், எனக்கு எல்லா தரிசனமும் இங்கேயே கிடைச்சாலே போகிறோம், இதே இடத்துல கிடைச்சாலே போகிறோம், அதை எனக்கு பண்ணி கொடுத்துரு பகவானே அப்படிங்கிறான். பகவான் என்ன பண்ணுறார், அவனுக்காக அந்த தலத்தில் எல்லா சுவாமி தரிசனத்தையும் அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இந்த கதை மகாபிரிவர் சொல்கிறார். மகாபிரிவர் சொல்லிட்டு எப்படி அந்த திருஞானபுரத்தில் அந்த பக்தனுக்கு ஒரே இடத்துல அத்தனை தெய்வங்களோட தரிசனத்தை பகவான் கொடுத்தாரோ அதே போல இந்த இடத்துல இந்த ஆந்திராவில் இருக்கிற எல்லா தெய்வங்களோட தரிசனத்தையும் இங்கே வரக்கூடிய நண்பர்களுக்கு கொடுக்கணும். நீ மெனக்கிற பற்றிய நிச்சயமாக இருப்ப. பெரிய ஆசிரம் விட்டு போயிட்டாராம். எப்பேற்பட்ட அனுகிரகம் பாருங்கோ. அதான் மகாபிரிவா. அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.